வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ரெசிடெண்ட் ஃபாரின் போகும்போது கையில் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொண்டு போகலாம், அதாவது இந்தியன் மணி எவ்வளோ கொண்டு போகலாம், ஃபாரின் கரன்சி எவ்வளோ வந்து கொண்டு போகலாம், எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க, இது போல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ரெசிடெண்ட் எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அதிகபட்சமான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 25,000 இந்தியன் ருப்பி வந்து கையில் வந்து கொண்டு போகலாம். அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இந்தியன் மணி இருக்குதுன்னு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய கையில் ரூ. 25,000 மேலே வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது. மீதி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சப்போஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபாரின் கரன்சியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து கேரி பண்ணலாம். உதாரணமாக உங்களுடைய இந்தியன் மணியை வந்து டாலராகவோ இல்லை எந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த நாட்டோட பணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி அந்த பணத்தை வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதோட லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. உதாரணமாக நீங்கள் ஈராக்கோ இல்லை லிபியாவோ நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா $5,000 வந்து நீங்கள் கேரி பண்ணலாம். அப்படி இல்லைனா $5,000 மதிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த நாட்டு பணத்தை வந்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம். அதாவது $4,00,000 இந்தியன் மணியை நீங்கள் ஃபாரின் கரன்சியை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். அடுத்தது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான், ரஷ்யன் ஃபெடரேஷன், அப்புறம் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா $2,50,000 வரைக்கும் நீங்கள் கேரி பண்ணலாம். அதாவது இந்தியன் மணிப்படி 2 கோடி வரைக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கேரி பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே போல் உம்ரா, ஹஜ் பயணத்துக்கு போகிறவங்க இதே மாதிரி $2,50,000 வரைக்கும் நீங்கள் கேரி பண்ணலாம். அடுத்தது மீதி இருக்கிற நாடு, அதாவது பூட்டான், நேபாள் தவிர மீதி இருக்கிற எல்லா நாட்டுக்கும் நீங்கள் வந்து $3,000 மதிப்புக்கு வந்து நீங்கள் ஒரு விசிட்டுக்கு வந்து நீங்கள் கேரி பண்ணலாம். அதாவது இந்தியன் மதிப்படி 2,50,000 வரைக்கும் நீங்கள் கேரி பண்ணலாம். அதாவது 2,50,000 இந்தியன் மணியை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கேரி பண்ணலாம். அடுத்தது ஒரு சில பேஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபாரின் போவாங்க. அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா $50,000 வரைக்கும் அவங்க கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோடைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி எவ்வளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போகலாம். உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே போல் கூட வந்து ட்ராவல் பண்ணுறவருக்கு $25,000 வரைக்கும் அவர் வந்து கேரி பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு கிடையாது. அடுத்தது ஸ்டூடெண்ட்டாக வந்து அப்ராட் போவாங்க, படிக்கிறதுக்காக போவாங்க. அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா $30,000 வரைக்கும் அவங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அமௌண்ட் வந்து கொண்டு போகலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை அவங்களுடைய ஃபீஸ் வந்து இந்த $30,000 அதிகமாக இருக்குனாலும் அவங்க வந்து கேரி பண்ணலாம். அதாவது இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து அவங்க கேரி பண்ணலாம். மினிமமாக வந்து $30,000 வரைக்கும் வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த இந்தியன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை சேஞ்ச் பண்ணாலும் அதற்கான பில்லை வந்து நீங்கள் கையில் வச்சு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, கள்ளத்தனமாக வந்து பணத்தை வந்து யாரும் வந்து எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ணக்கூடாதுன்றதுனால தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போ வந்து இந்தியன் மணியை வந்து ஆர்பிஐ சர்டிஃபைடு மணி எக்ஸ்சேஞ்ச் கிட்ட நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ஆகிடும். அதாவது அக்கௌண்ட்டில் வந்துடும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்சிலேருந்து உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ப்ரூஃப் தருவாங்க. அதாவது ஒரு இன்வாய்ஸ் தருவாங்க, பில் தருவாங்க. அந்த பில்லை வச்சு நீங்கள் வந்து அப்ராட் வந்து ட்ராவல் பண்ணலாம். இதை தவிர நீங்கள் வந்து ஃபாரின் டூர் போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய வழி இருக்குது. உதாரணமாக இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ட்ராவல் செக்லாம் வந்து நீங்கள் ஃபாரின் போய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் டாக்குமெண்ட் இல்லாமல் அதிகமான யூஎஸ்டியோ இல்லை அதுக்கு நிகரான வேறு ஏதாவது கரன்சி வந்து நீங்கள் அப்ராடுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் மேலே லீகலாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எந்த ஒரு ஃபாரின் கரன்சியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரும்பாலும் நீங்கள் டூரிஸ்ட் விசா போகும்போது இந்த டாக்குமெண்ட் கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்தியன் ரெசிடெண்ட் வந்து ஃபாரின்லேருந்து இந்தியா வந்தாலும் இதே மாதிரி தான் அதிகபட்சமாக $25,000 மேலே அவங்க கையில் வந்து வச்சுருக்கக்கூடாது. ஆனால் ஃபாரின் கரன்சி வந்து வச்சுருக்கலாம். அதற்கான டாக்குமெண்ட் வந்து அவங்க கையில் இருக்கணும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றியோ இது மாதிரி மணி எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.